நான் இப்போ போட்டுருக்கிற இந்த ஷர்ட்டுக்கு நன்றி, இல்லை வந்து என்னோடய ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக நன்றி, இல்லை நான் லைஃப்பில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பொருள்களுக்கும் நான் ஏன் நன்றி சொல்லணும்? நான் போட்டிருக்க சட்டைக்கும் சாப்பிட்ற உணவுக்கும் இல்லை ஃபோனுக்கும் நான் எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த கோலுக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், இல்லை எனக்கு ஒரு ஜாப் வேணும், இல்லை ஒரு மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இல்லை பொருள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற எனக்கு இந்த பொருள்களுக்கு நன்றி சொல்கிறதுனால என் லைஃப்பில் என்ன மாறிடும் அப்படிங்கிற கேள்வி நிறையா பேர்த்துக்கு இருக்கலாம். இதோடைய டீப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஒரு நன்றி சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது, அதாவது உங்கள் கான்ஷியஸ்குள்ளே என்ன மாற்றங்கள் நடக்குது, அது எப்படி உங்கள் கோலுக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த ஒரு பெரிய இலக்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு 3 விஷயம் சொல்ல முடியும். அதாவது நன்றியை எழுத ஆரம்பிக்கும் போது, நன்றியை சொல்ல ஆரம்பிக்கும் போது, நன்றி உணர்வோடு நீங்கள் இருக்க ஆரம்பிக்கும் போது 3 விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. முதல் விஷயம், நீங்கள் எதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்களோ, அது பொருளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மனிதராக இருக்கட்டும், இல்லை சர்வீஸாக இருக்கட்டும், எதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்களோ அதனுடைய அளவில் அதிகமாகிட்டே போகுது. அதாவது ஒரு பொருளாக இருந்தால் அது அளவில் உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும். ஒரு சர்வீஸாக இருந்தால் ஒரு டபுள் த சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒருத்தரோட அன்பாக இருந்தால் இது இன்னும் அதிகமாகும். அது மாதிரி நீங்கள் எதையெல்லாம் நன்றியில் இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ அதிகமாக கிடைக்கும் போது என்ன பண்ணுவோம், நமக்கு வாழ்க்கையை நோக்கின ஒரு கம்ப்ளைனிங் மைண்ட் செட்டே நமக்கு இருக்காது. அப்போ இன்றைக்கு வரைக்கும் நம்ம எதை குறையாக பார்த்துட்ருக்குறோமோ அதை சுற்றி இருக்கிற நிறைகள் நீங்கள் சொல்லும் போது நிறையா நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகுது. நீங்கள் நன்றி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அளவில் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்குது. இது கிடைக்கிறதுனால எனக்கு வந்து என்னோடய கோல் எப்படி ரீச் பண்ணுறேன்னு கேட்டால், இப்போ நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்குறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போது எனக்கு இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்குது. இல்லை இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே நான் என்ன பண்ணணும், எது செய்யணும் அப்படியே நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் நான் இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லும்போது அட்லீஸ்ட் அதனுடைய தன்மை, அதோட அளவு, அதோடைய ஹெல்ப் அப்படின்றது நமக்கு வந்து முழுமையாக கிடைக்க ஆரம்பிச்சிருது. அப்போ நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்களில் எந்த குறையும் வர்றதில்லை. அப்போ நம்ம மைண்ட் செட் வந்து ஓகே, ஃப்யூச்சரில் என்ன இருக்குது, நம்ம எதை பார்க்கணும், நம்ம இலக்குகள் என்ன, அதை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த நன்றி எழுதுகிற ப்ராசஸ் க்ரியேட் பண்ணுது. ஸோ முதல் விஷயம், நீங்கள் எதுக்கு நன்றி சொன்னாலும் சரி அதனுடைய அளவு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறத விட அதிகமாக கிடைக்க போகுது. அடுத்தது, நீங்கள் வந்து ஒரு நன்றியை எழுதும்போது என்ன விஷயங்களுக்காக நன்றி எழுதுறீங்களோ அதுக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அது என்ன பாசிட்டிவ் வைப்ரேஷன் கேட்டால், இன்றைக்கி நம்ம ஒரு இல்லாமை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கோம். அதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து எல்லாமே சந்தோஷமான எண்ணங்கள் சொல்ல முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணும்போது நமக்குள்ள நிறையா வருத்தம் இருக்கும், கவலை இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி ஒரு பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது அதுலேயும் நிறைய பயம் இருக்கலாம் நமக்கு. அப்போது ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது, ஒரு விஷயத்தை ஈர்க்க முயற்சிக்கும் போது நம்ம கிட்ட எல்லாமே நல்ல எண்ணங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே இருக்கும். இப்போ நான் ஒரு ரூமில் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா நான் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் நெகட்டிவாக தான் சார்ஜ் ஆகிருக்கும். இது நீங்கள் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. அப்போது என்னுடைய எண்ணம் வந்து அந்த பொருளுக்கு மேலே ஒரு நல்ல விஷயத்தை எழுதி நான் வந்து ரொம்ப நன்றியாக இருக்கேன் உனக்குன்னு சொல்லும்போது, அது பொருளாக இருக்கலாம், மனுஷங்களாக இருக்கலாம், சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்குது. அது வந்து நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் கூட அது பாசிட்டிவாக சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு நாளில் நீங்கள் எங்கேயாவது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் டென்ஷன் ஆகி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தால் கூட இந்த ரூம்குள்ளே நீங்கள் திரும்ப வரீங்கன்னா நீங்கள் எதுக்கெல்லாம் நன்றி சொன்னீங்களோ அதுக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் ஈர்த்துக்கிறீங்க. நன்றி எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் போனீங்கன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் நன்றி எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் நெகட்டிவ் போயிட்டா கூட வித்தின் அ செகண்ட்ஸ் நீங்கள் வந்து திரும்ப பாசிட்டிவாக மாற முடியும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னன்னு கேட்டால், நீங்கள் எதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்களோ அந்த பொருட்களும் மனிதர்களும் தான். கடைசி விஷயம், இந்த நன்றி சொல்கிறதுனால முக்கியமாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் இங்கே என்னன்னு கேட்டால், உங்கள் எண்ணங்கள் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு தான் எப்போவுமே இருக்கும். ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும், ஒரு துக்கம் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு திரும்ப சந்தோஷம் இருக்கும். அப்போது இந்த அப் அண்ட் டவுனில் இருக்கிற இந்த மைண்ட் செட் அப்படின்றது பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குது. எப்படி பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குது? இப்போ நான் வந்து என்னை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்கள், எல்லா மனிதர்கள், என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ், எனக்கு இருக்கிற ஹெல்த்து, எனக்கு இருக்கிற வெல்த்து, எனக்கு கிடைக்கிற பணம், இந்த மாதிரி எல்லாத்தையும் நன்றி சொல்லும்போது இன்டெரக்டாக அவங்க கான்ஷியஸ்க்கு நீ வந்து எல்லா விஷயத்துலையும் முழுமையாக தான் இருக்க அப்படிங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணுறோம். அதாவது இப்போ நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போது என் லைஃப்பில் வந்து எண்ணங்கள் ஃபுல்லாக அது மேலே தான் இருக்கும். அப்படி இருக்கிற எண்ணங்கள் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ள இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணும். ஐயோ எனக்கு அது இல்லையே, அது கிடைச்சா என் வாழ்க்கை மாறுமே, இது மட்டும் மாறினா என் லைஃப்பில் எல்லாம் சரியாயிரும். நம்ம அதிகப்படியான எண்ணம் வந்து ரொம்ப அந்த எதிர்பார்ப்பில் இருக்கும்போது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்போது என்னாகும், நம்ம எதிர்பார்ப்பு எது இல்லையோ அது மேலே இருக்குது. அப்போது உங்கள் கம்ப்ளீட் மைண்ட் செட்
சந்தோஷமோ துக்கமோ எல்லாம் அது மேலே போயிடுது. இது நம்ம ஃபோக்கஸ் தானே அப்படின்னு நினச்சோன்னா அந்த ஃபோக்கஸ் வந்து பாசிட்டிவான ஃபோக்கஸ் கிடையாது. இல்லாமையை நோக்கின எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரஸ்ட்ரேஷனாக பில்ட் ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுவோன்னா, இது இருந்துட்டால் என் லைஃப் மாறிடும், இது இல்லாதனால தான் எல்லா பிரச்சனைகளும் சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லா பிரச்சனையும் இருக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி இல்லாமல் நீங்கள் நன்றியை குறிப்பிட்டு எழுதும்போது, அதாவது உங்கள் எதிர்பார்ப்பு ஒரு சைடு இருக்கட்டும், உங்கள் கோல் அங்கே இருக்கட்டும், முதல்ல நான் இருக்கிற விஷயங்கள் நன்றி சொல்கிறேன் எழுதும்போது உங்கள் மைண்ட் பேலன்ஸ் ஆகுது. எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னா, இங்கே பாரு என்கிட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது, கேட்குற பொருள் இருக்குது, எனக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது, என் வீடு இருக்குது, எனக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருக்குதுன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை தேடி நன்றி சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் உருவாகுது. அது இல்லாமல் எண்ணம் கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் எதிர்பார்க்குற பொருள் லைஃப்பில் தேவை தான், ஆனால் எங்கிட்ட நன்றி சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் கான்ஷியஸ்க்கு எஜுகேட் பண்ணுறீங்க. இது நீங்கள் தினமும் எழுதும்போது, ஓரலாக சொல்லும்போது இந்த மாற்றங்கள் உங்களுக்குள் நிகழுது. அப்போது அந்த பேலன்ஸ்டு மைண்ட் செட், எது நடந்தாலும் என்னால் வந்து ஒரு விஷயத்தை லைஃப்குள்ளே கொண்டு வர முடியுங்கிற எண்ணத்தை உருவாக்குது. இந்த பேலன்ஸ்டு மைண்ட் செட் இல்லாமல் நீங்கள் எந்த ப்ராக்டிஸ்குள்ளே போனாலும் சரி உங்களால் ஸ்டேபிளாக லாங் லாஸ்டிங்காக கன்டினியூ பண்ண முடியாது. அதுக்காக தான் நன்றி வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 விஷயங்கள் நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப சுலபமாக தெரியலாம், இல்லை இது வந்து என்ன இது பெருசாக ஒன்றும் அப்படி இல்லையேன்னு தோணலாம். ஆனால் இந்த 3 விஷயங்கள் நடக்காமல் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் போய் நின்று பேலன்ஸ்டாக அவங்க கோலை பார்க்க முடியாது. நம்ம எண்ணங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காமல் ஒரு கான்ஷியஸ் வந்து ப்ராப்பராக உங்கள் கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த நன்றின்னு சொல்லலாம். இதை விட என்னால் தெளிவாக சொல்ல முடியுமான்னு தெரில. பட் இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி எழுதுகிறவங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்குதுன்னு. அப்போ தான் வந்து புதுசாக எழுத முயற்சிக்கிறவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நன்றியை மட்டும் எழுதியே உங்கள் வாழ்க்கையில் என்ன சாதிச்சிங்க அப்படிங்கிற சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. நன்றி.